ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் ரொம்ப பாப்புலராகவும் இருக்கிறாங்க அண்ட் இவங்க ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி உடைய அப்ளிகேஷனாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமாக 2 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதாகவும் அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு பிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது தரதாகவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த விதத்தில் ரீபேமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 6 மந்த் அப்படிங்கிறது டைம் கொடுக்கறதாவுமே போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதே சமயம் இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது இதுல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பினான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் லோன் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது 60,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்து ஒரு 4,000 சம்திங் ஏதோ லோன் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அந்த எலிஜிபிள் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ நமக்கு கரண்டாக எவ்வளோ ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் நான் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபில் பண்ணதுனால எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்கேஸ் நீங்க இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே கேட்டிருப்பாங்க. இப்போ மேல லெவலப் லோன் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் 1000ல இருந்து அதிகபட்சமா 5,000 வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருங்க. 6 மந்த் அப்படிங்கிறது டென்யூர் கிடைக்கும். இன்ஸ்டன்டாவே டிஸ்பர்சல் பண்ணிக்க முடியும். லோனை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து கேஷ் லோன் ஆப்ஷன்ல சேம் இதுக்கு அடுத்ததா 5,000ல இருந்து 2 லட்சம் வரையிலும் லோன் கிடைக்கும். அந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 6ல இருந்து 12 மந்த்ஸ் அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க போனவாலா ஃபின்கார்ப், டிஎம்ஐ ஃபினான்ஸ், ஹீரோ ஃபின்கார்ப், முத்தூட் ஃபின்கார்ப், பிரிஃபர், இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில லெண்டிங் பார்ட்னர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அப் டு 10 லேக் வரையிலான லோன் அமௌண்ட்டை கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனுமே நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இங்க அப்ளை பண்ணாலே அங்க லோன் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் தேவையில்லை அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரெகுலரான வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ எஜுகேஷனல் லோன் இருக்கிறதுனால லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு ரீசனால நான் கேஷ் லோன்ல அப்ளை பண்ணா எனக்கு லோன் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதே கிடையாது. அது எனக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனால நான் கண்டிப்பா கேஷ் லோனுக்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ லெவலப் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணா எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் அப்ளிகேபிள் ஆகாது. இதையும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து அப்ரூவல் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் அப்ளை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வரையிலான லோன் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகபட்சமா 1 லேக் வரைக்கும் கிடைக்கும். நீங்க ரீபேமெண்ட் பண்ண இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ செக் மை கிரெடிட் லிமிட் அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் அமௌண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் டைம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3.2% இருந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 மந்த்ஸ் கிடைக்கும். இந்த லோன்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கேயே நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ 3.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பர் மந்த்லி உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கணும். இதை தவிர்த்து டென்யூர் 12 மந்த்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஓகேவா அப்படிங்கறத கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துலயே போட்டிருக்காங்க. இன்கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னா இந்த இடத்துலயே இந்த லோனை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஐ அக்ரி அப்படிங்கறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. நம்ம என்ன ஒர்க்ல இருக்கோம், எத்தனை வருஷம் அந்த ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எஸ் ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அகைன் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும் நீங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக காட்டுறதுனால எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தான் இருக்கு. நாம இப்போ ஜஸ்ட் எஸ் ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோன் ஆஃபர் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஷோ பண்றாங்க. அட்ரஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தது அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த டீடைல்ஸை ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் அந்த விஷயத்தை அங்கே கேன்சல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல லோன் ஆஃபர் இருக்கிற மாதிரி ஒரு மெனு அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ கிடைச்சிருக்கு என்ன ஏதுங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். ஓகே கேஸ், உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெனு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. செக் யுவர் லோன் அப்ரூவல், கீழே வந்து சி டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
இப்போ நாம ஜஸ்ட் சி டீடைல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல லெவல் அப் லோன் ஆப்ஷன்ல 12 மந்த் இஎம்ஐல அதிகபட்சமா 5550 ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே கீழே பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் எடுக்கிற மாதிரி கேஷ் லோன் ஆப்ஷன்லயுமே நமக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா கேஷ் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிறத விட லெவல் அப் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் பட்சத்துல அவங்களே கேஷ் லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால லெவல் அப் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணும்போது அந்த லோன் அப்ரூவல் வந்து டிக்ளைன் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் லெவல் அப்ல அப்ளை பண்ணும்போது. பட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 5550 ரூபாய் லோனுக்கும் 2.9% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இங்கேயும் 2.99% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5550 ரூபாய் எடுக்கும்போது 8.4% வந்து இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கேன்சல் 0% ப்ராசஸிங் ஃபீஸ். அப்ப என்னன்னா அப்ரூவல் கிடைச்ச டோட்டல் லோன் அமௌண்ட்டையும் நம்மளால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே கிரெடிட் ஆகிரும். ஆனா இந்த 15000 ரூபாய் லோன்ல 7.1% அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸா இவங்க டிடெக்ட் பண்ணது போக தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் 2 ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல 5000 to 14000 அப்படிங்கிறது க்ரோ மணி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 12 months இஎம்ஐல அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து சேம் அதே லோன் அமௌண்ட்டை 6 month டென்யூர்லயும் நம்மளால வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரு டைம்ல ஒரு லோன் அப்படிங்கறத மட்டும் தான் செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் அப்படிங்கறது பண்ணிக்க முடியும். இப்போ 15000 ரூபாய் அப்ரூவல் கிடைச்ச இந்த லோனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல கால்குலேட் பண்ணக்கூடிய மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் என்ன, மந்த்லி இஎம்ஐயா நாம எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், எத்தனை மாசம் பேமெண்ட் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேக் திஸ் லோன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இநாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டாவே லோன் அமௌண்ட் ஆனது நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிரும். அதே மாதிரி இந்த க்ரோ மணி கேபிட்டல் சைட் இருந்து அப்ரூவல் கிடைச்ச இந்த லோன் அமௌண்ட்டையுமே நம்ம வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்லயே நம்மளால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ரீபேமெண்ட் பண்றதும் இந்த அப்ளிகேஷன்லயே பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நம்மளுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 0ல கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு டோட்டல் லோன் அமௌண்ட்டையும் அப்படியே பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுதும் மட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நான் முன்னையே சொன்ன விஷயம் தான், எல்லோருக்கும் இதே மாதிரியான ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் மாறுபடும். ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கான வீடியோல ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்ல லோன் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.